ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. என்ன அறுவடை அப்படின்னாக்க சொடக்கு தக்காளி தாங்க. நிறையவே சொடக்கு தக்காளி இருக்காங்க. அதனுடைய மேல் பகுதி இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை அறுவடை பண்ணிவிட்டு இன்றைக்கி நிறைய இருக்கிறனால நம்ம வந்து அதை தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். அதோட வீடியோவும் இதோட தொடர்ச்சியாகவே வருது பாருங்கள். இது வந்து இனிப்பு சொடக்கு தக்காளி, புளிப்பு சொடக்கு தக்காளியுமே கொஞ்சம் பறிச்சிருக்கேன். ஏற்கனவே பறிச்சது இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பறிச்சது இருக்குது. ஸோ இதையும் அதோடு சேர்த்து நம்ம பறிச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தொக்கு பண்ண போகிறோம். நல்ல நிறைய காய்ச்சி அது வந்து அறுவடை முடியுது அப்படின்னாக்கா தன்னால் பட்டுறது. ஆனாலும் திரும்ப நம்ம விதை போடுறதில்ல. ஏதாவது ஒரு செடியில் வந்து ஏதாவது ஒரு தொட்டியில் முளைச்சிச்சின்னா அதில் வளர்த்துறது. இதில் என்ன அப்படின்னா இது பிடுங்கி நட்டால் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா எந்த தொட்டியில் வருதோ அதில் இன்னொன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணி இவங்களை வளர விட்டுடுறேன். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இருக்குதுங்க. ஆனால் இது உரிச்சா கொஞ்சமாக தான் வரும் அப்படின்னாலுமே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். 2 பேருக்கு தொக்கு அப்படிங்கிறது இதை வச்சா 2 நாளைக்கு வரும் நினைக்கிற தெரியல. வைக்கும்போது தான் பார்க்கணும். இப்போ நான் இதை பறித்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது. ஒரு கைட்டு பறிக்கிறத விட 2 கையை வச்சுக்கிட்டு சட்டன்னு பறிச்சோன்னாக்க கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்னு பார்க்குறேன். சுரக்காவை கூட்டு வச்சுட்டு அதை போட்டே பரட்டி சாப்பிட்டு இந்த தொக்கை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல. அதுக்காக தான் சுரக்காவை வேக போட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே வேகமாக பறிக்கணும். ஒரு வழியாக பறிச்சிட்டேன். பறிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. புளிப்பு சொடக்கு தக்காளி இன்னும் 2-3 இருக்குது. கொஞ்சம் மாடுது. அப்போ அதோட ஆயில் முடியுதுன்னு அர்த்தம். அடுத்து வேறு எங்கேயாவது வளர்க்க ஆரம்பிக்கணும். புளிப்பு சொடக்கு தக்காளியும் கிடக்கிறத பறிச்சுக்குவோம். புளிப்பு சொடக்கு தக்காளியோட கம்பேர் பண்ணும்போது இனிப்பு சொடக்கு தக்காளி வந்து நிறைய அறுவடை இருக்குது. அளவில்லா அறுவடை ஒரு செடியில். அந்த இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இவ்வளோ அறுவடை பண்ணது ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ தான். ஏன்னா தொக்குங்கிறதுனால இல்லைன்னா அப்பப்போ புளி குழம்புக்கு ஒரு 10 மட்டும் பறிப்பேன். இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துடுவீங்கங்க. இதோட தொடர்ச்சியாக நான் அப்படியே கிச்சனுக்கு போய் உங்களுக்கு நான் இது சமைச்சும் காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நான் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு வந்து அந்த பிளேட்டு நிறைஞ்சு வலியுது இவ்வளோ சொடக்கு தக்காளி. ஆனால் இதை வந்து நம்ம உருவும்போது உள்ளுக்குள்ளேருந்து எடுக்கும்போது ஒரு கை அளவுக்கு தான் இது வரும். ஆனாலும் போதுமானது. சரி வாங்க நம்ம கீழே போய் இதை சுத்தம் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஒரு தொக்கு செய்யலாம். தொக்கு செய்கிறதையும் இதோட தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம கீழே போகலாம். வந்து நம்ம இதெல்லாம் ஊறிச்சுக்கிட்டோம். எவ்வளோ வேணால் நம்ம பறிச்சோம் பாருங்கள். ஆனால் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் தொக்கு வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். இது தொக்குங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம வந்து கூட கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து பூண்டு வந்து வாயில் இந்த தொக்கில் வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் இதுக்கு 2க்கும் ரொம்பவே மேட்ச் ஆகும். அதனால் கொஞ்சம் அதிகமாக பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கோம். வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா சொடக்கு தக்காளி அதில் போட்டு அதையும் ஒரு 2 வதக்கு வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாவே வந்து உப்பு வரைச்சி அந்த தொக்கில் வாயில் வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக தாங்க தொக்கு செய்வேன் நான். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது கொஞ்சம் இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னா உரம்லாம் போடணும் போதுங்க. நம்ம வந்து என்ன அப்படின்னாக்கா நான் என்னென்னா இது வந்து இது தானே என்ன சொல்கிறது, சும்மா கலையாக வளரக்கூடியது. அது உரம் இல்லாமலே நல்லா வளரும்ல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுக்கு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். இல்லை பாரு தண்ணி மட்டும் ஊற்றுவேன். ஆனால் நிறைய காய் காய்ச்சி தான். அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்க நிறைய காய்னால ஒரு சிலதுங்க இதெல்லாம் பெருசாக இருக்கா, மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஓகே, நல்லா வதங்கின உடனே ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளியாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பாதியாக குறைச்சிட்டு தக்காளியை குறைச்சிட்டு புளி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இருந்தாலும் இந்த தக்காளி எனக்கு வந்து புளி அதிகமாக நான் எடுக்க மாட்டேன். ஸோ இதையும் நல்லா வதக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாம்.
கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஏன்னா புளிப்போடு இந்த காரம் அப்புறம் அந்த சொடக்கு தக்காளியோட இனிப்பெல்லாம் சேரும்போது ஒரு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அவ்வளோதான் தொக்கு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. நான் வந்து கற்படி போடுறேன், நாட்டு சர்க்கரை எது வேணுமோ போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அதிலே கிடக்கணும். நான் எப்போவுமே இந்த ஸ்வீட் போட்டு எந்த ஒரு இது செஞ்சாலும் அதுக்கப்புறமும் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்பேன். அப்படி கொதிக்க வைக்கிறனால ஒரு மாதிரி கிளாஸியாக அதோட சுவை வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் ஒன்றா கலந்து அந்த காயிலையும் உரைச்சி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சில பேர் வந்து அதை போட்டுட்டு உடனே இறக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கொதித்து திருப்பி எண்ணெய் பிரித்து எடுத்தப்பு மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நான் மத்தியானத்துக்கு செஞ்சாலும் அதை பார்த்த உடனே நாக்கு ஊறிடுச்சு. ஸோ இப்போ தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறோம். பாருங்க, சும்மா தகன்னு பார்க்கவே எப்படி அப்படி முன்னு இருக்குதா. அங்கே பாதி அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் அப்படி எல்லோரும் தோசைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் கம்மியாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸே போட்டிருக்கேன் இதோட மருத்துவ குணங்கள். இல்லைன்னா இன்னொரு நாள் கூட நான் இதை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் புளிக்குழம்பு வைக்கலாம், ஊறுகாய் போடலாம், தொக்கு வைக்கலாம், ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லது. ஆரோக்கியமாக இருங்க. களைச்செடியாக வளரக்கூடியது தான். ஸோ இதுக்கு எந்த பராமரிப்புமே கிடையாது. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்கா? அறுவடை பிடிச்சிருந்ததா? இந்த தொக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.